மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி 18 நாளாக ஆசிரியர்கள் போராடிட்டுருக்காங்க. இந்த பொங்கலை முதற்கொண்டு அவங்க போராட்டம் இன்னும் அதிகரித்த நிலை இருக்குங்க. போராட்டத்துடைய இறுதி கட்டமாக என்ன சொல்ல போகிறாங்க, அமைச்சர் இவர்களுக்கு என்ன முடிவு சொல்ல போகிறாங்க என்பதை பற்றி பார்க்கலாம். மேலும் முதுகலை பட்டதாரியோடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டு எப்போ வெளியாகும் என்பதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி சென்னையில் 18 நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். தமிழகத்தில் கடந்த 2009 ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்பு பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அதன் பின்னர் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அடிப்படை ஊதியத்தில் பெரிய அளவு வேறுபாடு உள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இதில் ஊதிய முரண்பாடை சரி செய்ய கோரி நீண்ட காலமாக போராடிட்டு வருகிறாங்க. வெவ்வேறு இடங்களில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி வலியுறுத்தி இடைநிலை பதிமுப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் சென்னையில் கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டம் நடத்தப்பட்டது. கல்வித்துறை தலைமை அலுவலகம் அமைந்துள்ள நுங்கம்பாக்கம், டிபிஏ வளாகம், சென்னை எழும்பூரில் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம், அதிகாரி அலுவலகம், சேப்பாக்கம் அலுவலகம், கடற்கரை சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என வெவ்வேறு இடங்களில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தியுள்ளனர். 17வது நாளாக நேற்று முன்தினம் போராட்டத்தை நடத்தினாங்க. 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதற்கு ஒரு சுமூகமான முடிவுகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிடுவார் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது. நிச்சயமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இவர்களுக்கு ஒரு நல்ல சுமூகமான முடிவை வெளியிடுவார் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த ஒரு பொங்கல் அறிவிப்பு வரலாம். ஸோ பொங்கல் அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டு பிஜிடிஆர்பி. ஸோ பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகலை பட்டதாரிகளுடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டு எப்பொழுது நமக்கு வெளியாகும்? இந்த கேள்விகளுக்கு பார்த்திங்கன்னா தினசரி நம்ம பதில் தேடிக்கொண்டே தான் இருக்கோம். அந்த வகையில் நமக்கு கிடைச்சப்பட்ட பதிலின் அடிப்படையில் தான் இந்த ஒரு வீடியோவை நம்ம உங்களுக்கு வழங்கிட்டுருக்கோம். ஸோ முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிவிலிஸ்ட் வெளியிடுவதற்கு முன்னாடி ஒரு வேலையை செய்ய போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டவர்கள் முதுகலை பட்டதாரியில் அவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் ஒன்று கொடுப்பாங்க, இல்லைன்னா தற்காலிக தெரிவு பட்டியலில் ஒன்று கொடுக்க போகிறாங்க. ஸோ அவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை நேரடியாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்திங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய ஒரு முக்கிய முடிவாக கருதப்படுது. பள்ளிக்கல்வித்துறையும் பார்த்திங்கன்னா டிஆர்பியும் அவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை நேரடியாக வழங்கலாம். ஏன்னா 1036 காலி பணியிடங்கள் கூடுதலாக கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 1996 காலி பணியிடங்கள் மட்டும்தான் முதுகலை பட்டதாரியில் இருக்கிற சுச்சுவேஷனில் மீண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1036 காலி பணி, ஏன்னா தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் எல்லாமே தமிழகத்தில் நிலவுது. ஆல்ரெடி இருக்கிறவங்களை ப்ரொமோஷனில் போக போகிறாங்க தலைமை ஆசிரியர்களாக. மீதி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய வேக்கன்சிஸ் தோற்றுவிக்கப்படும் அப்படின்றது எல்லோருமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயங்க. கண்டிப்பாக முதுகலை பட்டதாரிகளுடைய புதிய அப்டேட் நமக்கு வர இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். முதல் அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப காலி பணியிடங்கள் நிச்சயமாக 1036 காலி பணியிடங்கள் கூடுதலாக வரும் அப்படின்ற மாதிரி எல்லோருடைய தரப்பும் எதிர்பார்க்கப்படுது. பொறுத்தது நம்ம பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.